ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திருப்பூர்லேருந்து நீலா குயின். ரொம்ப நாள் ஆச்சுங்க தக்காளி ஊறுகாய் செஞ்சு. ஸோ இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் செஞ்சுருவோமா? வாங்க லைவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவையான தக்காளி எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதை நீட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் அதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி விடாமல் அதை வேக வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்கிறதுக்கான தேவையானது பெருங்காயத்தூள் அண்ட் சால்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி நல்லா போட்டு தண்ணி விடாமல் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா அதை வேக விடுங்க. அது நல்லா கொல கொலன்னு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊறுகாய் செய்ய ரெடி ஆகிடுவோமா? ஸோ இப்போ அது நல்லா வேகட்டும். அதுக்காக இது எல்லாத்துக்காகவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே நல்லாயிருக்குங்க. தோசை, இட்லி, தோசை, ரைஸ், எல்லாத்துக்குமே சப்பாத்தி, எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இது. தக்காளி ஊறுகாய் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா, நமக்கு பூண்டு, கார்லிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதில் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது தோலோடு தான் வச்சு நச்சு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் வெந்தய பொடி லைட்டாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் அதிகமாக சேர்த்திடாதீங்க, அப்புறம் அது ரொம்ப கசப்பு கொடுக்கும். அப்புறம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோமா? அப்புறம் இதில் என்னென்ன மசாலா போடணுன்னா, மல்லித்தூள் அண்ட் கடுகு, கருவேப்பிலை, மெயினே அதுதாங்க. அப்புறம் பூண்டு. இது வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நமக்கு மசாலா தாண்டி வேணும்னா நமக்கு வந்து சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவைப்பட்டால் கலருக்கு லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேசரி பவுடர் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆயில் வந்து மேலே வந்து திரண்டு வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஆயில் விட்டு பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோமா? வாவ், வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி